நமக்கு எழுதவும் தெரியாது, விண்கலையும் தெரியாது அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. நபிகள் காலத்துல வந்து ஹிசாப் என்ற வார்த்தைக்கு விண்கலை அர்த்தமே என்ன செய்யாது, கிடையாது. உதாரணமா திருக்குறளை துப்பாக்கின்னு ஒண்ணு இருக்குது, திருக்குறள்ல வரும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்குன்னு வரும். பாருங்க, திருவள்ளுவர் துப்பாக்கியை போய் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? திருவள்ளுவரா துப்பாக்கியே கிடையாது. அப்ப அந்த துப்பாக்கின்னு வந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு வேற அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தமோ அது சொல்லணும். அப்ப நபிகள் காலத்துல வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிற்காலத்துல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கூடும்போது அரபி மொழியில வார்த்தை எடுத்து அதுக்கு வைப்பாங்க. இப்ப நபிகள் காலத்துல வாட்சி இருந்துச்சா? வாட்சி கிடையாது. இப்பதான் வாட்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வாட்சிக்கு அரபில் என்ன பேர் வைக்கிறாங்க? சாத். வாட்சி கண்டுபிடிக்க பிறகு என்ன பேர் வைக்கிறாங்க? சாத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைக்கு யஸ்அலூனக அனி ஸாஅ, நபியே சாஅத் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். வாட்சி என்றால் என்னவென்று அர்த்தம் வைக்க முடியுமா? நபிகள் காலத்துல சாஅத்துக்கு என்ன அர்த்தம்? கியாமத் நாள் அர்த்தம். அதுக்கு பின்னாடி வாட்சிங்கிற ஒரு சாதனம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது என்ன செய்யறாங்க? சாஅத்துங்கிற வார்த்தையை வைக்கிறாங்க. இன்றைய காலத்துல அரபில ஒரு வார்த்தையை வச்ச உடனே நபிகள் காலத்துல அந்த வார்த்தையை அந்த பொருளா சொல்லக்கூடாது. அப்ப நபிகள் காலத்துல விண்ணியல் ஒரு திரையே கிடையாது. ஹிசாப் என்ன அர்த்தம்? 1 2 3 என்றதான் அர்த்தம். அப்ப அந்த நபிகள் காலத்துல என்ன அர்த்தம் இருக்கு அதான் கொடுக்கணும். அப்ப நபிகள் சொல்றாங்க, நாம் உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது, எண்ணவும் தெரியாது. 1 2 3 என்றதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு என்ன தெரியாது? 1 2 3 கூட என்ன கூட தெரியாது சஹாபாக்கள். அப்ப அவங்க விளக்குறாங்க, ஏன்பா நாம் உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் என்னவும் தெரியாது, எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும் ஒரு மாசத்துக்கு எத்தனை இரவு வரணும்? 29 இரவு வரணும். அது 30 இரவு வரும். எத்தனை ஆக்கிடக்கூடாது? 28 ஆக்கிடக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? நாம் உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது, என்னவும் தெரியாது. ஒரு மாதம் என்று சொன்னா சஹாபா கையை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 10 விரல் விரிக்கிறாங்க. அப்ப கையால் என்றது அர்த்தம். 10 விரல் விரிக்கிறாங்க. 10 ஆச்சா? திரும்ப 10 விரிக்கிறாங்க, 20. திரும்ப பெருவிரலை மட்டும் மடக்கிட்டு 9 விரிக்கிறாங்க. ஒரு மாதம் என்பது 29 வரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு விரல் முதல் பிழை தெரிஞ்சா ஒரு நாள், முதல் விரல் அடுத்த நாள் 2 வந்து எத்தனை விரல் வந்தா ஒரு மாசம்? 29 விரல் வந்துடும். இது அல்லது எத்தனை வரணும்? 10 விரிக்கிறாங்க, திரும்ப 10 விரிக்கிறாங்க, திரும்ப 10 விரிக்கிறாங்க, 29 வரணும். அது எத்தனை வரணும்? 30 வரும். இங்க ரசூல் என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு மாதம் என்பது 29 நாள், 29 இரவு. அது எத்தனை இரவு? 30 இரவு. எத்தனையா வரக்கூடாது? 28 வரக்கூடாது, 31 வரக்கூடாது. இது ரசூல் சொல்ல வரக்கூடிய சட்டம். ரசூல் என்ன சொல்லல? நாம உம்மி சமுதாயம், எழுதவும் தெரியாது, என்னவும் தெரியாது, அதனால பிறைய பாருங்க அப்படின்னு ரசூல் சொல்லல. பிற பார்க்கிற மேட்ரிங்க கிடையாது. இந்த ஹதீஸ பாதியை மட்டும் எடுப்பாங்க. ரசூல் ஏன் தெரியுமா கண்ணால பார்த்தாங்க? அவங்க உம்மி சமுதாயம், எழுத படிக்க தெரியாது. இங்க பிறைய பார்க்கறத பத்தி எங்கப்பா இருக்குது? இந்த ஹதீஸ் பிறைய கண்ணால பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்க மேட்டரை பத்தியே பேசல. இந்த ஹதீஸ் என்ன பேசுது? எப்படி எழுத படிக்க தெரியாத மக்களா இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு எத்தனை நைட் வரணும்? 29 இரவுகள் வரணும். அது எத்தனை இரவுகள் வரணும்? 30 இரவுகள் வரும். 30 எப்போ முன்னாடி விளக்கிட்டோம். பிறைய 30 ராத்திரி தேடணும். பிறைய தெரியாவிட்டா எத்தனை ஆக்கிடணும்? 30 ஆக்கணும். ஒரு மாதம் என்பது 29 நாள். அது எத்தனை நாள்? பிறை தெரியாட்டா 30 நாள். அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து பிறைய கண்ணால பாருங்க, கண்ணால பார்க்காதீங்க என்ற மேட்ரே இதுல கிடையாது. இதுல பாதி துண்டை மட்டும் எடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் உம்மி சமுதாயமா இருந்தாங்க, எழுத படிக்க தெரியாம இருந்தாங்க, அதனால கண்ணால பார்த்து இது நீ திணிக்கிற. எந்த மேட்ரு கிடையாது. கண்ணால பார்க்கிற மேட்ரை பத்தியோ கண்ணால பார்க்க கூடாதுங்கிற மேட்ரை பத்தி ஹதீஸ் பேசல. இது எதை பத்தி பேசுது? ஒரு மாதத்திற்கு 29 நாள் வரணும், அது 30 நாள் வரணும் என்பதை பற்றி செய்தி பேசு. அப்ப இதை திரிப்பாங்க. இதை நீங்க விளங்கிக்கணும். நபியான காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம், அந்த பிரச்சனைக்கு தீர்வை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து சொல்லும். என்ன செய்தி? முஸ்லிம் 1984 1985 செய்தி அந்த செய்தி வருது. நபியான காலத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் தாபியீன்கள் ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க? உம்ராக்காண்டி மக்காவுக்கு போறாங்க.
உம்ராக்காண்டி மக்காவுக்கு போகும்போது 30ஆம் ராத்திரி பிறையை தேடுறாங்க. பிறையை பார்க்க வேண்டாம் இந்த நாள் 30ஆம் நாள். அப்ப பதன் நஹ்லா அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சிருச்சு, பிறை தெரிஞ்சது. பிறை தெரிஞ்ச உடனே அந்த பிறை வந்து கொஞ்சம் பெரிதா தெரியுது. அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது, பெருசா தெரியுது. இன்னைக்கு தான் பஞ்சாயத்து சௌஹி ஜமாத்துக்கான பிறை பார்த்தான், அந்த பிறை பாதி தட்டு மாதிரி இருக்கு, நக்கலா பேசுவாங்க. பாடா எவ்வளவு பெரிய பிறையா இருக்குது. இது மார்க்க அறிவில்லாதனால வரக்கூடிய வார்த்தை. சில ஜாக்கில் உள்ள ஆட்கள் கூட என்ன செய்வாங்க, இந்த கணக்கீட்டுல உள்ளவன் ஜாக்கில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, மார்க்க அறிவு இந்த மாதிரி பிறை விஷயத்தை கருத்து வேறுபாடு கொடுறவங்களை எல்லாம் பாருங்க, கொஞ்சம் பெருமை பிடிச்சவங்களா இருப்பாங்க, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவனா இருப்பான். ஹதீஸ்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை போட்டோ எடுக்க மாட்டான். அப்போ நான் பல ஊர்களில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன் பிறை சம்பந்தமா. எல்லா சட்டங்களையும் விளக்குன பிறகு அவன் கேட்கிற கேள்வி என்ன கேட்பான், நீங்க சம்பளம் கொடுக்கும்போது இந்தியா பிறை கொடுப்பீங்களா சவுதி பிறை கொடுப்பீங்க? அதான் விளக்கிறப்ப சம்பளம் கொடுக்க உலக விஷயம்தான். நம்ம மார்க்கெட்டுக்கு சில பிறையை பார்க்க சொல்றாங்க. நீ கல்யாணம் முடிக்கும்போது இந்திய பிறையை போடு சவுதி பிறையை போய் எவன்டா கேட்க போறான்? சம்பளம் கொடுக்குறது இந்தியா பிறையை போடு உலக, அதுக்கு அந்த கேள்விக்கு மார்க்கெட் என்ன சம்பந்தம்? அப்போ அவங்க வந்து போதிய அறிவு இல்லைன்னு கேள்வியில காட்டுறாங்க. நீங்க இந்த ஹதீஸை சொன்னீங்க, அதுல இந்த கருத்து இல்ல, நீங்க தப்பா பிரிச்சுட்டீங்க, இப்படி சொன்னா வேற விஷயம். சொன்ன ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்கள் எதையும் மைண்ட்ல கொஞ்சம் கூட செய்ய மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க, 30ஆம் ராத்திரி பிறை தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது ஒண்ணு, ஆனா பிறை பெருசா தெரியுது. போற மக்கள்ல ஒரு கூட்டம் 2ஆம் நாள் பிறைங்கிறாங்க, ஒரு கூட்டம் 3ஆம் நாள் பிறைங்கிறாங்க, ஒரு கூட்டம் 1ஆம் நாள் பிறைங்கிறாங்க. பஞ்சாயத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வருது. அவங்கள்ட்ட வந்தோடனே இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை வச்சு தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு எதை சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, நீங்க எந்த ராத்திரி பிறையை பார்த்தீங்க? நாங்க 30ஆம் ராத்திரி பார்த்தோம். 30ஆம் ராத்திரி தானே பார்த்தீங்க. அப்ப அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹூல் ருயா. ரசூலுல்லாஹ் சொன்ன ரெண்டு வார்த்தை ஏராளமான பிரச்சனை தீர்ப்பு இருக்கு. முதல் சொல்ல வார்த்தை என்னது, இன்னல்லாஹ மத்தஹூல் ருயா. நீங்கள் கண்ணால் பார்ப்பதற்காக அல்லாஹ் பிறையை பெரிதாக காட்டுகிறான். பிறையை பெருசா காட்டுறவன் யாரு? அல்லாஹ். 30ஆம் ராத்திரி பிறை பார்க்கணும், பிறை தெரியுது. அது எத்தனை ஆத்திரம் எடுக்கணும்? 30ஆம் ராத்திரி தெரிஞ்சா ஒண்ணுதான். பெருசா காட்டினவன் யாரு? அல்லாஹ் நமக்கு அதை பெரிதாக காட்டுகிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகத்திலே பேச்சு, இன்னல்லாஹ மத்தஹு லிர்ருயா. நீங்கள் பிறையை கண்ணால் பார்ப்பதற்கு அல்லாஹ் செய்கின்றான், பெரிதாக காட்டுகிறான். இந்த முதல் வாசகத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க. இது எத்தனை சட்டம் இருக்குது? பிறை எப்படித்தான் பார்க்கணும்? கண்ணால் தான் பார்க்கணும். பெரிதாக காட்டியவன் யாரு? அல்லாஹ். இதை கேள்வி பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சட்டம் சொன்ன பிறகு அதுல ஒரு கருத்து வேறுபாடு கொண்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் மூமின் கிடையாது. அது நபிகள் சொல்றாங்க, ஃபவ்வலி லைலத்தின் ரஅய்துமூஹு. நீங்கள் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை அப்படிங்கிறாங்க. அப்ப பிறையை வந்து எந்த இரவுல பார்த்தாங்க? 30ஆம் ராத்திரி. தெரிஞ்சா எத்தனை? 1. அப்ப பிறை தெரிஞ்சிருச்சு. அப்ப எத்தனாவது ராத்திரி அது? 1ஆவது ராத்திரி. அப்ப 1 என்பது எங்க ஆரம்பிக்குது? இரவுல ஆரம்பிக்குது. 4வது ஆரம்பம் எது? இரவு. 2வது பிறை அவங்க நம்ம எந்த டைத்துல சகாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க? இரவு நேரத்தில் பார்த்து. ரசூலுல்லாஹ் நீங்க எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை சொன்னா, பிறை நம்ம எப்ப பார்க்கணும்? இரவுல பார்க்கணும். சரி, இப்ப முதல் பிறையாவும் இருக்கணும், இரவுலையும் பார்க்கணும். முதல் பிறை இரவில் தெரிய வேண்டும் என்றால் எந்த திசையில் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம கிப்லா முன்னோக்கி தொழணும். கிப்லா முன்னோக்கி நீங்க தொழணும், எந்த திசையில் தொழணும்? சட்டம் எது? கிப்லா முன்னோக்கணும். கிப்லா முன்னோக்கி எந்த திசையை நோக்கி ஆகணும்? இந்தியாவில் இருந்தா மேற்கு, சவுதியில இருந்தா அவங்க வேற ஒரு திசையை நோக்குவாங்க, வடக்கோ தெற்கோ வரும். அப்ப பைத்துல் மக்தஸ்ல இருந்தா அவங்க வடக்கே தெற்கே செய்வாங்க, நோக்குவாங்க. இப்போ நபிகள் சொல்றாங்க பிறையை இரவுல பார்க்கணுங்கிறாங்க. அப்ப முதல் பிறை இரவில் தெரிய வேண்டும் என்றால் கணக்க பார்த்தா தெரியுமா? முதல் பிறையாவும் இருக்கணும், 30ஆம் ராத்திரியிலே தெரியும். அது எங்கதான் தெரியும்?
அறிவை வச்சு பாருங்க எங்கதான் பார்த்தாகணும், மேற்கதான் செய்யணும், பார்த்தாகணும், மேற்கதான் பார்க்கணும். 30வது ராத்திரியில முதல் பிறை வந்து கிழக்க தெரியுமா? மற்ற நாட்கள்ல தெரியும். 30வது ராத்திரியாவும் இருக்கணும். முதல் பிறை பார்க்கறதுனால அதுதானே 30வது ராத்திரி. அப்ப 30வது ராத்திரியில வந்து முதல் பிறை எங்கதான் தெரியும்? மேக்க. இப்ப கேள்வி கேட்பாங்க, பிறைய மேக்க பார்க்கணும் ஹதீஸ காட்டு. ஏன்பா பிறைய ரசூல 30வது ராத்திரி பார்க்க சொல்றாங்க. 30வது ராத்திரி முதல் பிறை எங்கடா பார்ப்ப? 30வது ராத்திரியில முதல் பிறை கிழக்க காட்டு. எங்க இங்க இங்க மேற்கு, இது கிழக்கா? நீ வந்து கிழக்க காட்டு. 30வது ராத்திரி முதல் பிறை கிழக்க காட்டு, கிழக்க பார்ப்போம். எங்கதான் தெரியும் 30வது ராத்திரி முதல் பிறை? மேற்க தான் தெரியும். அப்ப ரசூலா பயன் 2 வாசம். இன்னல்லாஹ மத்தஹு லிருயா, நீங்க கண்ணால பார்ப்பதற்கு அல்லாஹ் பெரிதா காட்டுகிறான். அப்ப நமக்கு பெருசா தெரியுதா சின்னதா தெரியுதா கணக்கே கிடையாது. நம்ம தௌஹீத் ஜமாத் பார்க்கிற பெரிய வீடியோ எடுத்து பார்த்திருங்களா? பெரிய சாப்பிடுற தட்டுல பாய் தட்டு மாதிரி இருக்கு, மிகப்படுத்தி பேசுறது. அது உனக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹ் 30வது ராத்திரி பார்க்க சொன்னாங்க, பார்த்தா பெருசா தெரியுதா? அல்லாஹ் பெருசா காட்டுறான். ரசூலுல்லாஹ்க்கு மேல உனக்கு என்னடா வந்துச்சு? உனக்கு என்னப்பா வந்து? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எங்களை பார்த்து ஹதீஸ மறக்கிறான்னு சொல்றிய, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு நிரூபிச்சு ரசூலா சொல்ல மாட்டாங்க, சொல்லி இருக்க மாட்டாங்க நாங்க சொல்லி ஒரு செய்தியை மறுக்கிறோம், ரசூலா சொன்னதே மறுக்கிறோம். அது பொய், நபியானே சொல்லலன்னு சொல்லி குர்ஆனுக்கு நேர் எதிராக மறுக்கிறோம். நீ வந்து என்ன செய்யற? நபிகள் நாயகம் தெளிவாக சொன்ன குர்ஆனுக்கு உடன்பட்ட செய்தி நீ என்ன செய்யற? மறுக்கிற. அப்படி ஹதீஸ கேள்வி பண்றது. 2வது நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை. அப்ப நாளுடைய ஆரம்பம் இரவுதான் என்பதையும் காட்டுகிறது. பிறை நம்ம எப்படிதான் பார்க்கணும் காட்டுது? கண்ணால தான் பார்க்கணும் செய்தி ஹதீஸ் காட்டுது. இது முஸ்லிம்ல 1984 செய்தி. அடுத்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 30வது அத்தியாயத்துல 40வது வசனம். இந்த வசனத்துடைய கருத்தை திரிப்பாங்க. ஐயோ வசனம் நான் விளக்குறேன். லஷம்சு எம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர், அல்லாஹ் சொல்லி காட்டான், சூரியனால் சந்திரனை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரியனை செய்ய முடியாது, சந்திரனை வந்து அடைய முடியாது. வலல் லைலு சாபிகுன் நஹர், இரவு என்பது பகலை முந்த முடியாதுன்னு அல்லாஹ் செய்றான், சொல்லி காட்டுறான். இந்த சாபிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாம இப்ப வந்து என்ன செய்யறாங்க, மக்களை குழப்புவாங்க. இப்ப முதல்ல எடுத்துக்கிறீங்க, சூரியனால் சந்திரனை அடையணும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? சந்திரனுடைய அதிகாரம் எப்பதான் இருக்கும்? சந்திரனுடைய பவர் எப்பதான் இருக்கும்? நைட்ல தான் இருக்கும். நைட்ல வந்து சந்திரன் பவரா இருக்கும். சூரியன் வந்து என்ன செய்ய முடியாது? மிகைக்க முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? சூரியன் வந்து நைட்ல வந்து சந்திரனுடைய அந்த ஆதிக்கத்தை செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அப்ப சூரியனை செய்ய முடியாது, சந்திரனே அடைய முடியாது. அது இரவுல பிரகாசமா இருக்கும். அது போன்று வலல் லைலு, சந்திரன் இருக்கு பாருங்க, சந்திரன் வந்து பகல்ல வெளிச்சமா இருந்தாலும் சூரியனுடைய பவரை மிகைக்க முடியுமா? மிகைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், வலல் லைலு சாபிகுன் நஹர், இரவு என்பது பகலை மிகைக்க முடியாது சொல்லி காட்டுறான். பகலுக்குள்ள வந்து இரவு இருக்குது. எப்படி? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஆயத்துல் லஹுமுல் லைல், இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, நஸ்லஹு மின்ஹு நஹார், அந்த இரவிலிருந்து பகலை நாம் என்ன செய்கிறோம்? உரித்தெடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இரவு இப்ப ஆரஞ்சு பழம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஆரஞ்சு பழம் தோலை உரிக்கிறோமா இல்லைங்களா? இதுதான் என்னது? நஸ்லஹ். ஆரஞ்சு பழ தோல் அல்லாஹ் பகல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இரவிலிருந்து, இரவை வந்து எது மூடி இருக்குது? பகல் மூடி இருக்குது. அப்ப இரவிலிருந்து பகலை நாம் என்ன செய்யறோம்? உரித்தெடுக்கிறோம். இப்ப ஆரஞ்சு பழம் இருக்குது, நீங்க தோல் பகல்னு வச்சுக்கிறீங்க, தோலை நீங்க உரிச்சீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? பழம் இருக்கும். அதான் இரவு. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ப பகல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இரவு இருக்குது. இப்ப அல்லாஹ் வந்து பகலை நீக்கும் போது அசலான இரவு என்ன செஞ்சிடும்? மேலோங்கிடும். சூரியன் இருக்கும் பொழுது எது மேலோங்காது? இரவு மேலோங்காது. இப்ப பகலுக்குள்ள என்ன இருக்குது? இரவு இருக்குது. அல்லாஹ் வந்து முதல் வான பூமி எல்லாம் இருட்டா தான் இருந்துச்சு. எப்போ இரவு பகல் ஏற்பட்டுச்சு? சூரியனை படைச்சவங்க செஞ்சது பகல் ஏற்படும். அப்ப அசல் என்னது? இரவு தான் அசல். இப்ப சூரியன் வரும்போது இந்த பகலுக்குள்ள என்ன இருக்குது? இரவு இருக்குது. அந்த இரவு எதை மிகைக்க முடியாது? பகல மிகைச்சிடுவாங்க. அது அல்லாஹ் சொல்றான், வலல் லைலு சாபிகுன் நஹார்,
இரவு என்பது பகலை மிகைக்க முடியாது. இப்ப அல்லாஹ் வந்து இரவு மூடி இருக்கிற பகலை உரிச்சான்னு வச்சுக்கிடுங்க, எது வெளியே வந்துடும்? இரவு வெளியே வந்துடும். அப்ப இரவு தான் எனக்கு அசல் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அது போன்று இது வந்து இரவிலிருந்து பகலை உரிக்கிறோம் என்பது சூரத்துல் யாசீன் 37 அத்தியாயத்தில் 37 வசனமா செய்தி பதிவு செய்யப்பட்டது. அது போன்று அபூதாவுத் இந்த செய்தியை பாருங்க. ரமலானுடைய கடைசி நாள் ரசூலா வாழும் போது ரமலானுடைய கடைசி நாள் பற்றி மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு என்ன அர்த்தம்? நமக்கு வருதா இல்லையா? 29 நோன்பு திறந்துருவோம், 30 ராத்திரி பிற பத்தாச்சு அப்படின்னு செய்வது ஒரு விதமான ஒரு சூழல் உண்டாகும். இந்த சூழல் எங்கிருந்து ஏற்பட்டிருக்கு? ரசூல்லா காலத்திலிருந்து உள்ள நடைமுறை. நபியானாயின் காலத்தில் இந்த மாதிரி ஒரு திருலிங்க செய்ய ஏற்படும். அப்ப ஹதீஸ் அபூதாவுதுல 1992 செய்தியா வருது. ரமலானுடைய கடைசி நாள் பற்றி மக்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2 கிராமவாசிகள் வந்து ஃபஷஹிதா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்லாஹில் அஹல்லல் ஹிலால அன்சி அஷியத்தன். 2 கிராமவாசி சொல்றாங்க, 30 ராத்திரி பிற தெரியல, மறுநாள் காலையில் வந்து சொல்றாங்க. கிராமவாசினா பக்கத்துல ஊர்க்காரங்க, அவங்க சொல்றாங்க, நேற்று மாலை நாங்கள் பிறை பார்த்தோம். கிராமவாசிகள் ரசூலாட்ட வந்து சொல்ற வார்த்தை. அரபில் என்ன வார்த்தை? அஷியா. அஷியா என்ன அர்த்தம்? சூரியன் மறைஞ்ச உடனே உள்ள நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துக்கு என்ன பேரு? அஷியா. அப்ப அவங்க சொல்றாங்க, நேற்று மாலை நாங்கள் என்ன செய்தோம்? பிறை பார்த்தோம். அப்ப நபிகள் காலத்துல கிராமவாசிகள் பிறையை பார்த்து தகவல் சொல்லியிருக்காங்களா இல்லையா? பிறை எந்த நேரத்தில் பார்த்திருக்கிறாங்க? எப்ப பார்த்திருக்கிறாங்க? அஷியா, சூரியன் மறைஞ்ச உடனே உள்ள நேரம். அப்ப பிறை அவங்க எப்பதான் பார்த்திருக்கிறாங்க? இரவு தான் பார்த்திருக்கிறாங்க விளங்கு. அது போன்று பிறைய கண்ணால பார்த்து வந்து என்ன செய்றாங்க? சாட்சி சொல்றாங்க. நபியான சாட்சி எத்தனை செஞ்சாங்க? மக்களை எல்லாம் பெருநாளுக்கு தயாராக சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது. அப்ப இது எதுக்காக நான் சொல்லி காட்டுறேன்? நபியான காலத்துல பிறை பார்த்தவர்கள் எந்த நேரத்தில் தான் முதல் பிறையை பார்த்திருக்கிறாங்க? மாலை நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. 30 மாலை நேரம். அஷியான அர்த்தம் சூரியன் மறைந்தவுடன் உள்ள நேரம். அப்பதான் முதல் பிறை தெரியும் 30 ராத்திரில. இது ஒரு விஷயம், இதை புரிந்து சொல்லி காட்டுறேன். அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டு இப்னு மாஜா, அபூதாவுத், நஸீ பல நூல்கள்ல இருக்கு. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, மேகமூட்டம் காரணமாக ஷவ்வால் பிறை எங்களுக்கு தென்படவில்லை. பூகுமிய அலைனா ஹிலால் ஷவ்வால். ஷவ்வால்னா 30வது ரமலானுக்கு அடுத்த மாசம் 30 ராத்திரி பிறையை பார்க்கிறாங்க, மேகமூட்டம் மறைச்சிருக்கு. மேகமூட்டத்தை ஷவ்வால் பிறை தென்படவில்லை. அஸ்பஹ்னா சியாமன். அப்ப 30 ராத்திரி பிறை தெரியாட்டா அது எத்தனாவது நாள்? 30வது நாள். அப்ப நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக காலை பொழுதை அடைந்தோம். எங்களுக்கு பிறை தென்படவில்லை, நோன்பு நோற்றவர்களாக காலை பொழுதை அடைந்தோம்னா பிறை எப்ப பார்த்திருக்கிறாங்க? ஹதீஸ் வாசனை கவனிக்கணும். எங்களுக்கு மேகமூட்டம் காரணமாக பிறை தென்படவில்லை, நோன்பு நோற்றவர்களாக காலை பொழுதை அடைந்தோம். அப்ப அவங்க பிறை எப்ப தேடி இருக்கிறாங்க? நைட்ல தேடி இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல அப்போ ஒரு வாகன கூட்டம் தூரத்திலிருந்து வந்தாங்க, நாங்க வந்து பிறைய பார்த்தோம்னு சொன்னாங்க. நபிகள் அவங்க நோன்பை விடுமாறும் அவங்க திறனுக்கு செல்லுமாறும் உத்தரவிட்டாங்கன்னு வருது. இதை உங்களுக்கு நாம கேள்வி வரும்போது விளக்குவோம். இல்ல நம்ம என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன்? மேகமூட்டம் பிறை தெரியல, நோன்பு நோக்க காலை பொழுது அடைந்தோம்னா அவங்க பிறைய வந்து எப்பதான் தேடி இருக்கிறாங்க? இரவுல தேடி இருக்கிறாங்க. 30 ராத்திரி இரவுல தேடி இருக்காங்க. அப்ப நாளுடைய ஆரம்பம் என்பது எதுதான்? மகரிப் தான். நீங்க பிறை சம்பந்தமா எந்த ஹதீஸையும் எடுத்து பாருங்க, பிறைய பார்க்கிறது 30 ராத்திரி தான் செய்ய வரும். அப்ப நாளுடைய ஆரம்பம் எதுதான்? இரவு தான். எல்லா ஹதீஸுமே இதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த ஹதீஸ் இதுவும் இரவு, நாளுடைய ஆரம்பம் இரவு என்பதை காட்டுகிறது. அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற 2வது அத்தியாயம் 189வது வசனத்துல, எஸ் அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எஸ் அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். இல்ல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம் அஹில்லா. அஹில்லான்னு சொன்னா ஹிலால். ஹிலால்னா என்ன அர்த்தம்? பிறை. அகில்லாக பன்மை சொல், பிறைகள். அகில என்ன அர்த்தம்? பிறைகள். ஹிலால் கமிட்டியும் பாங்களா இல்லையா? ஹிலால் கமிட்டி என்ன அர்த்தம்? ஹிலால்னா பிறை. ஹிலால் கமிட்டினா தமிழ் என்ன அர்த்தம்? பிறை பார்க்கக்கூடிய கமிட்டி அர்த்தம். அதனுடைய பன்மை சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். எஸ் அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். கமர் அப்படின்னா சந்திரன்.
சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளிக்கு பேர் என்ன பேரு? ஹிலால். ஹிலால்னா சந்திரன் கிடையாது, ஹிலால். முதல் இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ். நபியே, பிறைகளை பற்றி கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளியை பற்றி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹிய, அந்த பிறைகள் தான் மவாகீத்து லின்னாஸ், மக்களுக்கு காலம் காட்டி. எது மக்களுக்கு காலம் காட்டணும்? சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளி தான் காலம் காட்ட வேண்டும். ஹிலால்னா என்ன அர்த்தம்? ஹிலால் என்று சொன்னால் சந்திரனில் தோன்றக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய முதலாவது ஒளிக்கு பேர் என்ன பேரு? ஹிலால். ஹிலால் என்ன அர்த்தம்? சந்திரனில் தோன்றக்கூடிய, கண்ணால் காணக்கூடிய முதலாவது ஒளிக்கு பேர் என்ன பேரு? ஹிலால். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு மாதத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? புல், சொல்லுங்கள், ஹிய மவாகீத்து லின்னாஸ், அந்த பிறைகள் மக்களுக்கு என்னது? காலம் காட்டி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்க யார் சொல்லணும்? குர்ஆன்ல சொல்லிக்க, நபியே வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லீதுபய்யின லின்னாஸ், இந்த குர்ஆனை, இந்த உபதேசத்தை உங்களுக்கு அருளினோம், நபியாகி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் குர்ஆனை யார் தெளிவுபடுத்தணும்? ரசூலுல்லாஹ். இரண்டாவது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்தா தான் நாம சிந்திச்சு அல்லாஹ் தஃபக்கரும், அதோட சிந்திக்க வேணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க வச்சுக்கிறீங்க, நாம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல 7306 செய்தியா வருது. நபிகள் மக்களுக்கு பயான் செய்றாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ ஜஅலல் அஹில்லத மவாகீத லின்னாஸ், மக்களே, அல்லாஹ் பிறைகளை மக்களுக்கு காலம் காட்டியா ஆக்கி இருக்கிறான். குர்ஆன் ஆயத், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், 2வது அத்தியாயம் 189ல பிறைகள் தான் மக்களுக்கு காலம் காட்டி என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் ஆயத்தை சொல்லி விளக்குறாங்க, மக்களே, அல்லாஹ் பிறைகளை காலம் காட்டியே ஆக்கி இருக்கிறான். ஃபஸூமு லிருயதிஹி, எனவே அந்த பிறையை கண்ணால் பார்த்து நோன்பு வையுங்கள். அந்த ஆயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபஅஃபிரு லிருயதிஹி, அந்த பிறையை கண்ணால் பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபைன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் ஃபஅத்து ஸலாஸீன யௌமா, அதை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்கள். அப்ப பிறையை இந்த ஆயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறை மக்களை காலம் காட்டி, பிறை மக்களை காலம் காட்டி. எனவே 30 ராத்திரி பிறையை பாரு, 30 ராத்திரி பிறையை பாரு. பிறை தெரிஞ்சா நீ நோன்பு வை. பிறை தெரியல எத்தனை நாள் ஆக்கிடு? 30 நாள் ஆக்கிடுங்கிறாங்க. அப்ப அந்த ஆயத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறை மக்களை காலம் காட்டிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, 30 ராத்திரி அந்த பிறை அல்லாஹ் காலம் காட்டி ஆக்கிட்டான். நீ எப்படி காலம் காட்டி ஆக்கணும்? 30 ராத்திரி பாரு. எப்ப எப்ப பார்க்க சொல்றாங்க? 30 ராத்திரி பாரு. பிறை தெரிஞ்சா நோன்பு வை. பெருநாளைக்கு நீ பாரு, 30 ராத்திரி ரமலான் 30ல பாரு. பிறை தெரிஞ்சா பெருநாள் கொண்டாடு. தெரியலையா நீ 30 இந்த ஆயத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பிறையை வச்சு காலத்தை கணக்கிடுங்கிறான். முஹர்ரம் 1 பிறையை வச்சு கணக்கிடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த முஹர்ரம் 1ங்கிற பிறையை நாம எப்ப பார்க்கணும்? முஹர்ரம் மாசம் முந்தைய மாசத்துல 30 ராத்திரி பாரு. அப்ப மாதத்துடைய ஆரம்பம் இரவுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 30 இரவுல பாருன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பிறையை கண்ணால பாரு, தெரிஞ்சா 1 ருயத்துங்கிற வார்த்தையை போடுறாங்க. பிறையை பார்த்து நோம்பை, பிறையை பார்த்து என்ன செய், நோம்ப விடுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு மாதத்துடைய ஆரம்பம் என்பது அமாவாசை முடிவு அல்ல. ஒரு மாதத்துடைய ஆரம்பம் எது? 30 ராத்திரி கண்ணுக்கு தெரிஞ்சா 1 மாசம் ஆரம்பிக்குது. 30 ராத்திரி கண்ணுக்கு தெரியலையா, மாசம் ஆரம்பிக்கல. அல்லாஹ் சொன்னப்போ உனக்கு எதிரா பேச்சு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், பிறையை வச்சு நீ காலத்தை கணக்கிடுன்னு சொல்லி. பிறையை வச்சு எப்படி கணக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த வசனத்துடைய விளக்கத்தை யார் சொல்லிட்டா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பிறையை தான் காலம் காட்டணுங்கிறான். எப்படி நம்ம கணக்கு போகணும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 30 ராத்திரி பாரு, தெரிஞ்சா 1, தெரியாட்டா 30 பூர்த்தி பண்ணு. நீ நோன்பு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நோன்பு முடிக்கிறதா இருந்தாலும் அளவை செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு அல்லாஹ் பிறையை காலம் காட்டி ஆக்கியிருக்கிறான். அமாவாசை முடிஞ்சிட்டா 1 உனக்கு எவன் சொன்னான்? அதான் பிரச்சனை. அமாவாசை முடிஞ்சா 1 என்று எவன்டா சொன்னா?
எப்போ ஒண்ணு 30ஆம் ராத்திரி தெரிஞ்சாதான் ஒண்ணு. அப்படி 30ஆம் ராத்திரிக்கு முன்னாடியே நீ வந்து ஆரம்பிச்சு சொன்னா நீ வழிகேடு. அல்லாஹ்க்கு மேல நீ பேசுற. யாருக்கு மேல பேசுற? அல்லாஹ்க்கு மேல நீ என்ன செய்யற? பேசுற. ஒரு அல்லாஹ்க்கு மேல பேசுறான்னு வச்சுக்கிடுங்க, அதை விட வழிகேடு என்ன இருக்க முடியும்? அப்ப இது வந்து பிறைய கண்ணால பார்க்காம மாதம் இவன் கண்ணால பார்க்காம ஆரம்பிச்சுட்டு நம்மளை பார்த்து சொல்றான் நீங்க எல்லாம் மாசத்தை மாத்திட்டீங்க அப்படிங்கிறான். மாத்தினது யாரு? கண்ணால பார்த்து ஆரம்பிக்க சரியான ஆரம்பம் என்ன செய்து மார்க்க சொல்லி காட்டு. அது போன்று இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குதா? சரி. அப்போ அடுத்து வந்து இன்னும் ஒரு 2-3 வசனங்கள் இதை தெளிவுடன் என்ன செஞ்சு வந்துட்டார்ல கேள்வி பண்ணி வச்சு செஞ்சிடும். மகரிப் 6:30 அதான் என்ன செய்வோம் 6:27 ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நாம சொன்னது என்ன சொல்லியிருக்கிறோம்? மாதத்துடைய ஆரம்பம் இரவுதான் என்பதற்கு ஏராளமாக சான்று காட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஹதீஸ் சொல்லும் போதும் அந்த ஹதீஸை நான் விளக்கி இருக்கிறேன். பிறைய வந்து 30ஆம் ராத்திரி தான் பார்க்கணுங்க நிறைய சான்று, கண்ணால் தான் பார்க்க வேண்டும் என்பதற்கு நிறைய சான்று. அதுபோன்று 30ஆம் ராத்திரி தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க, அது எத்தனை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் விளக்கி இருக்கிறேன். இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, எவர்கள் பிறைய பார்க்காம காலொன்று போட்டு நோன்பு கொண்டாடுறாங்களோ இது தெளிவான பிதா. ஏராளமான குர்ஆன் வசனங்களை மறுக்கக்கூடிய செயல். குர்ஆன் வசனங்களை மறுத்தா யார் நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க? ஏராளமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்து 2வது பிரச்சனை இருக்குது. 2வது என்ன பிரச்சனை? உலகத்துல எங்க பிறைய பார்த்தாலும் ஏத்துக்கலாமா? இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவுபடுத்தினேன். மேகமூட்டம் மறைக்கும்னா மேகமூட்டம் குறிப்பிட்ட போதை தான் மறைக்கும். உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது? மேகமூட்டங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குறிப்பிட்ட போதை தான் செய்ய மறைக்கும். அப்ப இதுவே உலகத்துல எங்க பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு சான்று. இது மட்டும் இல்ல, இதுக்கு நிறைய சான்று என்ன செய்து இருக்குது. அது ஒரு அரை மணி நேரத்தை என்ன செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஆதாரங்களை தெளிவுபடுத்திட்டு நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பண்ணி வச்சுக்கு நம்ம போய்விடுவோம். மறுபடியும் நேரம் நினைஞ்சிட்டா முதல்ல நம்ம முடிவு செய்யும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முந்தைய கண்ணால் பார்த்தல் என்பது வணக்கம், அதை நாம் 30வது இரவில் தான் பார்க்க வேண்டும் என்பதையும், ஒரு மாதத்துடைய துவக்கம் முதல் நாளுடைய துவக்கம் முதல் நேரம் என்பது மக்ரிபிலிருந்து தான் ஆரம்பமாகிறது என்பதையும் ஏராளமான சான்றுகளையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது 2வது ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், பிறைய வந்து கண்ணால பார்த்துதான் மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வாங்க. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு மாதம் என்பது ஒரே நாள்ல என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அது என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உலகத்துல எங்க பிறைய பார்த்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து நாம சில குர்ஆன் வசனங்கள் சொல்லி காட்டோம். பொதுவாக ஒரு அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் வசனம் எந்த கருத்தை தருகிறதோ அதற்கு எதிராக ஒரு கருத்து இருக்கும் என்றால் அது ஏராளமான சான்றுகள்லாம் தேவை கிடையாது. குர்ஆனுக்கு எதிரி என்பதே அது வழிகேடு என்பதற்கு போதுமான ஒரு சான்று. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான் 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்துல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன். ரமலான் மாதம் வந்துட்டாலே இந்த வசனங்கள் ரமலான் மாதம் வரும் பொழுதும் ரமலான் மாதத்திலும் ரமலானுக்கு பிறகும் அதிகம் நமக்கு பயான்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன்? ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேர்வழி காட்டும். வபையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தும். வல் ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்பதை செய்யும் பிரித்து காட்டும். அப்படிப்பட்ட குர்ஆன் வந்து இந்த ரமலான் மாதத்திலே அருளப்பட்டது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான்.
யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நாம எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் வீணா பயன்படுத்த மாட்டான். ரமலானை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கும் ரமலானை அடைபவர் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. ரமலானை நோன்பு நோருங்கள் என்று சொன்னா வச்சுக்கிறீங்க, கண்டிப்பா எல்லாரும் செய்வாங்க, ரமலான் நோன்பு வைக்கணுங்கிற சட்டம். ரமலானை அடைபவர் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னோம்னா, ரமலானை அடையக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அடையாத மக்களும் இருப்பார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு செய்து உணர்த்துது. அதே வசனத்தில் அல்லாஹ் கீழே சொல்லி காட்டுறான், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, பயணத்தில் இருக்கிறாரோ, அவர் வேறு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்? நோயாளியாக இருப்பவர் வேறு நாட்களில் நோன்பு வைக்கணும் சொன்னோம்னா ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். நோயாளியான மக்களும் நோய் இல்லாத மக்களும் இருந்தா தான் நோயாளியாக இருப்பவர் வேறு நாட்களில் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பயணம் செய்யக்கூடிய மக்களும் பயணம் செய்யாத மக்களும் இருக்கும் போதுதான் பயணத்தில் இருப்பவர் என்ன செய்யட்டும், இன்னொரு நாளைக்கு நோன்பு வைக்கட்டும் கருத்து சொல்ல முடியும். பயணமே செய்யாத ஒரு தன்மையில் இருக்கும் போது பயணத்தில் இருப்பது இன்னொரு நாள் நோன்பு வைக்கணும்னு சொன்னால் பொருத்தம் கிடையாது. இவன் மலக்குமார்கள் சபை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, மலக்குமார்கள் சபையில போய் உங்களுக்கு நரகம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்? மலக்குமார்கள் பொய்யே சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வார்த்தை இப்படி போடுறான்னு சொன்னா, உங்களில் மாதத்தை அடைபவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், மாதத்தை அடையக்கூடிய மக்களும் அடையாத மக்களும் இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த முடியும். ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு மாதத்தை அடைதல் என்பது, ஒரு மாதத்தின் துவக்கம் என்பது 30வது இரவில் பிறை பார்ப்பதை கொண்டுதான் ஒரு மாதம் ஆரம்பிக்குது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு மாதம் எப்ப ஆரம்பிக்குது? அமாவாசை முடிஞ்சாலே மாசம் ஆரம்பிக்காது. இன்னும் சொல்ல போனா சவாலாக நீங்க சொல்லலாம், எந்த விஞ்ஞானத்தை போய் கேளுங்க. 1வது இரவு பிறை பார்த்து ஆரம்பிக்கலாம் வச்சுக்கிறீங்க. ரசூல் அப்படிதான் சொல்றாங்க, பிறையை பார்த்து முதல் இரவு தீர்மானிக்கணும். 1வது இரவு பிறை பார்த்து ஆரம்பிச்சா 30வது இரவு அமாவாசையே இருக்காது. நீங்க எந்த விஞ்ஞானத்துல போய் பார்த்தாலும் 1வது இரவு கண்ணால் தெரியக்கூடிய பிறை வச்சு ஆரம்பிக்கலாம் வச்சுக்கிறீங்க, 30வது ராத்திரி பிற கண்ணுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர அமாவாசை என்ன செய்யாது, இருக்காது. புரிஞ்சுங்களா? நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க சயின்ஸ்ல போய் உங்களுக்கு விஞ்ஞானம் அப்படி அமாவாசை ஆரம்பிக்க முடியலன்னு சொல்றாங்களா இல்லையா? 1வது இரவை கண்ணுக்கு தெரியக்கூடிய பிறையை பார்த்து ஒண்ணு ஆரம்பிக்கலாம் வச்சுக்கிறீங்க, அவனுக்கு வரக்கூடிய 30வது இரவு இருக்கு பாருங்க, அது அமாவாசையா இருக்காது. பிற அமாவாசை நீங்கிய இரவாதான் இருக்கும். பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாதவங்க அந்த பிரச்சனையா இருக்குமே தவிர அமாவாசை அது இருக்காது, 30வது இரவு இருக்காது. அமாவாசை என்ன அர்த்தம்? அமாவாசை என்பது சூரிய ஒளி சந்திரனில் முழுவதும் படாத நிலைக்கு என்ன பேரு? அமாவாசை. அப்ப அந்த அமாவாசை என்பது கண்டிப்பா எப்ப இருக்காது? 30வது இரவாக இருக்காது. எப்படி பார்த்தா பிறைய கண்ணால பார்த்து 1வது இரவு ஆரம்பிச்சா 30வது இரவு வெளியே இருக்காது, அமாவாசையா இருக்காது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், உங்களுடைய மாதத்தை சொல்றான். அப்ப இந்த வார்த்தை என்ன காட்டுது? மாதத்தை முந்தி அடையக்கூடிய மக்களும் பிந்தி அடையக்கூடிய மக்கள் ரெண்டு குரூப்பா இருந்தா தான் இந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி எங்க சொன்னா ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை நோயாளியாக இருப்பவர் வேறு நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். நோய் இல்லாத மக்கள் இருப்பாங்க, நோயாளியான மக்களும் இருப்பாங்க. நோயாளியான மக்கள் வேறு நாட்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு அர்த்தம். பயணத்தில் இருப்பவர் வேறு நாட்கள் நோன்பு வைக்கணும்னு சொன்னா பயணத்தில் உள்ள மக்கள் இருப்பாங்க, பயணத்தில் இல்லாத மக்கள் இருப்பாங்க. உங்களை இணை வைப்பவருக்கு நரகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இணை வைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, இணை வைக்காத மக்கள், இப்படிதான் வார்த்தைக்கு அர்த்தம். உங்களை பாவம் செய்யக்கூடியவன் நரகத்திற்கு செல்வார் அப்படின்னா பாவம் செய்யாதவன் எங்க போவான்? ரெண்டு குரூப் இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். பாவம் செய்யறவனுக்கு நரகம், பாவம் செய்யாதவன் சொர்க்கம்னா பாவம் செய்யற மக்கள் செய்யாத மக்கள் ரெண்டு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். அப்ப என்ன அர்த்தம்? மாதத்தை அடையக்கூடிய மக்கள் இருப்பாங்க, மாதத்தை அடையாத மக்கள் இருப்பாங்க. இதை ஒத்துக்கிறாங்க.
என்ன ஒத்துக்கிறாங்க? ஆமா, மாதத்தை வந்து முந்தி பிந்தி அடைய முடியும், அதுதான் அந்த ஆயத்து சொல்லுது. ஆனால் இது நாள் வித்தியாசத்தை குறிக்காது, நேர வித்தியாசத்தை தான் குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வாதம் வைக்கிறாங்க. இது தப்பான ஒரு வாதம். என்ன காரணம்? ஒரு மாதத்தை அடைதல் என்பது பிறைய கண்ணால பார்த்து தான் அடையணும் அப்படிங்க வச்சிருங்க, அதான் சட்டம். பிறைய கண்ணால பார்த்து என்ன செய்யணும்? மாதத்தை அடையணும். பிறைய கண்ணால பார்த்துதான் மாதத்தை அடைய வேண்டும் என்பதை ஒருவன் ஒத்துக்கொண்டார், அதை மறுத்தான் அடிவழியை மறுத்தவன். பிறைய கண்ணால பார்த்து தான் அடைய வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டால் உலகம் முழுவதும் நாள் வித்தியாசம் தான் ஏற்படுமே தவிர எந்த வித்தியாசம் ஏற்படாது? நேர வித்தியாசம் ஏற்படாது. இதுக்கு நான் உள்ள கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு விளக்கிறேன். எப்படி விளக்குறேன்? இப்போ பொதுவா நமக்கு வந்து 30ஆம் ராத்திரி பிற கண்ணுக்கு தெரியும். 30ஆம் ராத்திரி பிற கண்ணுக்கு எப்ப தெரியும்? அமாவாசை, முழு அமாவாசை இருக்கு பாருங்க, முழு அமாவாசை விலக ஆரம்பிச்சு. முழு அமாவாசை என்ன அர்த்தம்? சந்திரன்ல வந்து சூரிய ஒளி அறவே படாது. ஒரு சில வினாடிகள் என்ன செய்யும், அது இருக்கலாம். அந்த வினாடிக்கு பிறகு சூரிய ஒளி பட ஆரம்பிச்ச உடனே அந்த பிறை தோற்றம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு 14 மணி நேரம் கழிச்சு அமாவாசை விலக ஆரம்பிச்சு. 14 மணி நேரம் கழிச்சு எந்த நாடு மகரிப் அடையுதோ, எந்த நாட்டுக்கு சூரியன் மறையுதோ அவங்களுக்கு தான் பிறை கண்ணுக்கு தெரியும். இது சயின்ஸ் சொல்லக்கூடியது, இது சரியும் கூட. அமாவாசை விலக நமக்கு பிற கண்ணுக்கு தெரிஞ்சாலும் மாதம் ஆரம்பிக்குது. அமாவாசை முடிஞ்சாலே மாதம் ஆரம்பிக்காது. ஹதீஸுக்கு எதிர், குர்ஆனுக்கு எதிரான வாதம். இப்ப நான் சொல்ற முதல் பிறை இருக்கு பாருங்க, இந்த முதல் பிறை மேகமூட்டை இல்லாம இருந்தால் எந்த மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? அமாவாசை முடிஞ்சு 14 மணி நேரம் கழிச்சு எந்த நாடு மகரிப்புக்குள்ள வருதோ, சூரியன் மறைஞ்சு மகரிப்புக்குள்ள வருதோ அந்த நாட்டுக்கு வரும். இப்ப அமாவாசை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விலகுது. 12 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்தியா மகரிப்புக்கு வருதுன்னு வச்சுக்கிடுங்க, பிறகு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. கண்ணுக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் ஆகணும்? 14 மணி நேரம் ஆகணும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. சவுதியை பொறுத்த அவங்க எப்படி இருக்கிறாங்க? 2.5 மணி நேரம் பிந்தி இருக்கிறாங்க. அவன் மகரிப் அடையும் போது அமாவாசை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 14-15 மணி நேரம் ஆயிருக்கும். அவனுக்கு தெரிய என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல சவுதிக்கு முந்தி நமக்கு தெரியும். அமாவாசை முடிஞ்சு 15 மணி நேரம் நம்ம என்ன செய்வோம்? மகரிப் அடைவோம். அடையும்போது நமக்கு மேல மூட்டை எதுன்னு வச்சுக்கிறீங்க, யாருக்கு தான் நமக்கு தெரிஞ்சிடும்? சவுதிக்கு தான் நமக்கு தெரியும். அவன் தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பிறைய கண்ணால பார்த்துதான் மாதத்தை அடைய வேண்டும் என்று ஒருவன் ஒத்துக்கொண்டாலும் முஸ்லிம். அது நபிவழி, குர்ஆன் தான் சொல்லுது, ஹதீஸ் தான் சொல்லுது. இதே ஒருவன் ஒத்துக்கொண்டால் அந்த நேரம் வித்தியாசம் கண்டிப்பாக வரவே வராது. உலகம் ஃபுல்லாத்துக்கும் நேர வித்தியாசம் வராது. குறிப்பிட்ட நாடுகளுக்கு நேர வித்தியாசம் பிறையை பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள எல்லா நாடும் நேர வித்தியாசத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நாள் வித்தியாசம் தான் ஏற்படும். நான் சொல்ல கண்ணால பார்க்கறது, கண்ணால பார்க்கணும் ஒரு நேரத்துக்கு தான் வச்சுக்கிடுங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடும் கண்ணால பார்த்து அடையும் போது நாள் வித்தியாசம் தான் ஏற்படுமே தவிர எந்த வித்தியாசம் ஏற்படாது? நேர வித்தியாசம் என்ன செய்யாது, கண்டிப்பா ஏற்படாது. அப்போ ஒரு ஹதீஸ் நமக்கு கண்ணால பார்த்து அடையும் சொல்லி காட்டுது. குர்ஆன்ல அல்லாஹ் மாதத்தை அடைவோம் நோன்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எவன் வந்து உலகம் எல்லாம் ஒரே நாள்ல நோன்பு அடைய முடியும், பெருநாளை அடைய முடியும் என்று ஒருவன் சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அது குர்ஆனுக்கு எதிரான கருத்து. அல்லாஹ் மாதத்தை அடைவோம் நோன்பு அல்லாஹ் சொல்றான். மாசத்தை கண்ணால பார்த்து அடையணுங்கிறது குர்ஆன் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது. கண்ணால பார்த்து அடையும் போது நாள் வித்தியாசம் ஏற்படும். அப்ப நீ எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா நாள் வித்தியாசம் வராது என்று ஒருவர் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, அது குர்ஆனுக்கு எதிரான கருத்து. அப்ப யார் வந்து உலகம் எல்லாம் ஒரே பிறைதான், ஒரே ஒரு சூரியன் தான் உலகத்துக்கெல்லாம், ஒரே ஒரு சந்திரன் தான் உலகத்துக்கெல்லாம், ஒரே ஒரு பாஷா தான், இது என்ன இங்க பேச்சு? இதா மார்க்கம் பேச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னதை நீ பேசுறியா? ஒரே சூரியன் ஒரே சந்திரன், இது வந்து ஒரு வாதமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஜமால் என்ன செய்வான்? ஜமால் சேர்க்கறது ஜமால் இருக்காரா இல்லையா? அவர்கிட்ட போய் அஜரத்து 7ஆம் பாத்தியா ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? சகோதரர்களே, அல்லந்து சூறாக்கு 7 ஆயத்து, 7 நாளைக்கு வந்து நம்ம ஜும்மா தொழுகிறோம், அதனால 7ஆம் பாத்தியா ஓதணும். 3வது பாத்தியா ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்?
குழுவல்ல சூரா 3 ஆயத்து. அதனால என்ன செய்யறோம்? 3ஆம் பாத்தியா ஓதுறோம். 40ஆம் பாத்தியாக்கு என்ன ஆதாரம்? மூசா நபி அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது அல்லாஹ் 40 நாள வாக்களிச்சான். அதனால 40ஆம் பாத்தியாக்கு ஆதாரம். இதான் பொய் சொல்லல, அவன் கொடுக்குற பத்துவா. 40ஆம் பாத்தியாக்கு என்ன ஆதாரம்னா, அப்போ நம்ம ஆளு கேட்டாங்க, அதற்கு உங்க முகத்து ஒரு கேள்வியா சொன்னாங்க, உங்க முகத்துல ஓங்கி குத்துரு சுண்ணத்து, 3 தடவை குத்துரு சுண்ணத்து. ஏண்டா ரசூல்லா வந்து குழுவல்லா சூறாவுக்கு 3 ஆயத்து, அதனால உங்க முகத்துல என்ன செய்யலாம்? ஓங்கி 3. இது ஆதாரம், இது பேச்சா? இந்த மாதிரி செய்வாங்க. சம்பந்தம் இல்லாம அந்த ஆட்டை கொண்டு வந்து பணமரத்தில் கட்டுவாங்களா இல்லையா, அந்த வேலை வந்துடக்கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் எல்லாம் ஒரே நாள்ல அடைய முடியாதுன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு, ஒரே சூரியன் ஒரே சந்திரன், ஒரே சூரியன் தானே. நீ தொழுது மகரிப் தொழுது அவன் மகரிப் தொழுகிறானா? ஒரே சூரியன் பல நாட்டுக்கு பல டயத்தை காட்டுதா இல்லையா? ஒரே சந்திரன் எல்லா நாட்டுக்கும் தெரியுமா? சூரியன் நேர வித்தியாசத்துல வரும், சந்திரன் நாள் வித்தியாசத்துல வரும். அல்லாஹ் அப்படிதான் உலகத்தை அமைச்சிருக்கிறான். இப்ப வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்கோப் வச்சிருந்த அந்த படத்தை காட்டியிருப்பேன். சயின்ஸ் ரீதியா எப்படி மாசத்தை அடையலாங்கன்னு சொல்லி எல்லாமே கண்ணால பார்த்தல் என்பது ஒரே நாள்ல அடைய முடியாது. இந்தியாவிலே ஒரே நாள்ல என்ன செய்யாது, கண்ணால் பார்க்க முடியாது. அப்படிதான் அல்லாஹ் வந்து அமைச்சிருக்கிறான். அப்ப இது ஒரே உலகம் எல்லாம் ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாட முடியும், ஒரே நாள்ல அடைய முடியும் என்பது குர்ஆன்